ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது 2025ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற ஐபிஎல் தொடரில் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு காரணம் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய தகராறு தான். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடர் மார்ச் மாதம் 14ஆம் தேதி துவங்கும் அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகியிருக்கு. இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா, தற்போது சில உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் தங்களுக்கான பயிற்சிகளை துவங்கிட்டாங்க. காரணம், ஐபிஎல் போட்டியில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இந்திய அணிக்குள்ளே இடம் பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தற்போது ஐபிஎல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரின் மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அணியுமே தங்களுக்கு விருப்பமான வீரர்களை தற்போது தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. இதில் ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. காரணம், ஆர்சிபி அணிக்கு கடந்த சீசனில் கேப்டனாக இருந்த ஃபேஃப் டூ பிளசிஸ் அவர்களை இந்த முறை தக்க வைக்க சொல்லியிருக்காங்க விராட் கோலி அவர்கள். அவங்கள மெகா ஏலத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏலத்தில் விடுவித்தாங்க. ஆனால் மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அவங்களோட அதிரடியான வீரர்களை எடுப்பதில் தான் கவனம் செலுத்தி கொண்டிருந்தாங்க. இதனால் ஆர்சிபி மீது அவங்க பெரிய அளவில் நாட்டம் காட்டவில்லை அப்படின்னே சொல்லலாம். இதனால் ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா, ஃபேஃப் டூ பிளசிஸ் ஏலத்துக்கு வந்தபோது அவங்க மீது அதிகமான அவங்க நாட்டம் காட்டவில்லை. அவங்கள அடிப்படை விலையான 2 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணி ஏலத்தில் எடுத்து போயிட்டாங்க. தற்போது ஆர்சிபி அணிக்கு யார் கேப்டன் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. விராட் கோலி அவர்கள் தற்போது கேப்டன் பதவியை ஏற்க முடியாது அப்படின்னு குறிக்கோளோடு இருக்காங்க. அதே போல் இவங்களை தவிர்த்து பார்த்தா எந்த ஒரு அனுபவம் வாய்ந்த இந்திய வீரருக்கும் அங்கு கேப்டன் பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவில் அதிகமான அனுபவம் கிடையாது. அதே போல் வெளிநாட்டு வீரர்கள் யாரும் தற்போது கேப்டன் மெட்டீரியலாக ஆர்சிபி டீமில் இல்லை. இதன் காரணத்தினால தற்போது இந்த சீசனில் ஆர்சிபிக்கு யாரை கேப்டனாக போடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அவர்கள் ஆர்சிபி நிர்வாகத்திடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஃபேஃப் டூ பிளசிஸை எதற்காக ஏலத்தில் விடுவித்தீங்க? அவங்கள அடிப்படை விலையான 2 கோடி ரூபாய்க்காவது நாம் ஏலத்தில் எடுத்திருக்க வேண்டும். அதே போல் ஐபிஎல்லில் வெறும் அதிரடியான வீரர்களை வைத்து மட்டுமே நம்ம பெரிய போட்டியில் வெல்ல முடியாது. நிலைத்து நின்று விளையாடக்கூடிய வீரர்கள் தேவை. விராட் கோலி அவர்களை வைத்து சொல்வதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அவர்களை தவிர தற்போது ஆர்சிபி அணியில் நிலைத்து நின்று ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எந்த ஒரு வீரருமே இல்லை. அதற்கு ஃபேஃப் டூ பிளசிஸ் ஒரு சரியான தேர்வாக இருந்திருப்பார். ஆனால் அவங்களையும் தற்போது ஆர்சிபி ஏலத்தில் எடுக்காமல் போயிட்டாங்க. அவங்கள தவிர பில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், ரஜத் பட்டிதர் போன்ற அதிரடியான வீரர்கள் மட்டுமே ஆர்சிபி அணியில் இருக்காங்க. ஒரு பெரிய இன்னிங்ஸை கட்டமைக்கக்கூடிய ஒரு வீரர் அந்த அணியில் இல்லை. இதன் காரணத்தினால தற்போது இந்த சீசனில் கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்கு இது சரியாக அமையாது அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, மீண்டும் கேப்டன் பொறுப்பை ஏற்கும்படி விராட் கோலியை வற்புறுத்திருக்காங்க. ஆனால் கேப்டன் பொறுப்பு தனக்கு சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர்கள் அதை மறுத்திருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம், ஆர்சிபி அணிக்கு கேப்டனாக விராட் கோலி அவர்கள் இருப்பதன் காரணத்தினால தான் அந்த அணியால் இத்தனை வருடம் கோப்பையை வெல்ல முடியல அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்ததன் காரணத்தினால தான் அந்த ஒரு கேப்டன் பொறுப்பை திறந்துட்டு அவங்க ஒரு சக வீரராக விளையாடி கொண்டிருக்காங்க. அதன் காரணத்தினால மீண்டும் அந்த கேப்டன் பொறுப்பை ஏற்க முடியாது அப்படின்னு தற்போது விராட் கோலி அவர்கள் உறுதியாக இருக்காங்க. இதன் காரணத்தினால இவங்களுக்கும் தற்போது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு மிக பெரியதாக மாற தற்போது அவங்க ஆர்சிபி அணியை விட்டு வெளியேறுவதா தற்போது முடிவு எடுத்திருக்காங்களாம். அதன் காரணத்தினால தற்போது தோனி அவர்கள் தலைமையிலான சிஎஸ்கே அணியில் போய் இணைய போவதா தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.